ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு ஆயில் பெயிண்டிங்க்கு அந்த ஹேர் வரைக்கும் எப்படி ஆயில் எஃபெக்டில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 மெத்தட் இருக்குது. கலர் கரெக்ஷன் வந்து ஸ்டெப்பாக கொண்டு போகணும். அதை எப்படி வந்து ஆயில் எஃபெக்டில் கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கலர் கரெக்ஷன் வந்து போகும். ஓகேங்களா? அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது எப்படின்னா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கேன்னா, இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து கிரீன் கலர் இருக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு, இங்க வந்து ரொம்ப திக்கா ப்ளூ வச்சிருப்பேன். அப்புறம் இங்க வந்து ரோஸ் கலரு, ரெட் கலரு, எல்லோ கலரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்கறத அந்த கலர் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அதாவது பாதி இடத்த விட்டு விட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்றத இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கலர்ல தான் நம்ம ஹேர் வந்து போடுவோம் எப்பயுமே. ஒரு பேக்ரவுண்ட் எம்டி பேக்ரவுண்ட் போட்டுட்டீங்கன்னா அதுல நீங்க ஹேர் போடுறதுக்கு கலர் ஸ்டார்டிங்ல ப்ளூ கலர் வச்சு தான் ஹேர் போடணும். அப்பதான் உங்களுக்கு ஹேர் போடுறது நல்லா தெரியும். ப்ளூ கலர்ல வச்சு ஹேர் போடுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஹேர் கலர் கரெக்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான மெத்தடு ஒரு 3 மெத்தடு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம எதுல பண்ண போறோம்னா பேட்ச் டூல். இந்த டூல தான் நம்ம ஹேரோட கலர் கரெக்ஷன் வந்து பண்ண போறோம். ஹேரோட கலர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இமேஜுக்கு கரெக்டா இருக்கா, அதை எவ்வளவு கொடுக்கணும். சில டைம் இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது இமேஜோட கலர் கரெக்ஷன் ஹேருக்கு மட்டும் பண்ணது மட்டும் பளிச்சுன்னு தெரியக்கூடாது. ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சா இமேஜே பார்க்க நல்லா இருக்காது. இமேஜ் எல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட லேயர்ல போயிட்டு கொஞ்சம் லேயரோட அமௌண்ட் கம்மி பண்ணி கொஞ்சம் டிம் ஆக்கிக்கணும். அப்பதான் பார்க்க ஃபேஸோட அது அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க பேட்ச் டூல்ல இந்த சைடை மட்டும் நான் என்ன பண்றேன், ஒன் சைடா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி அப்படியே ஃபெதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 200 எதுக்கு வைக்கிறேன், முக்கியமா ஃபெதர் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஃபெதர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கலர் கரெக்ஷன் பண்றது எல்லா இடமும் பரவி அப்ளை பண்ணி ஸ்மூத்தா காமிக்கிறதுக்காக தான் அந்த ஃபெதர் நம்ம கொடுக்குறோம். நமக்கு ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கிறதுக்காக. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபெதர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷனுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா? சேச்சுரேஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி வந்து கிரீன் கலர் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வைக்கும் போது என்ன ஆயிடுனா, ரொம்ப இல்லாம உங்களுக்கே பார்த்தா தெரியும், அப்படி லைட்டா ஷேடாவா அப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு சைடு கொடுத்துக்கணும். இப்போ ரெண்டாவது சைடு, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சைடு இதையும் நான் அதே மாதிரியே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஃபெதர் வந்து நான் என்ன பண்றேன், 100 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 100 கொடுத்துட்டு சாரி, இதுல வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேயரை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அது ஒரு சைடு மட்டும் தான் வந்து பேட்ச் உள்ள கலர் கொடுக்கணும். இப்போ இந்த ஒரு சைடை வந்து நான் என்ன பண்றேன், சில லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும் ஹேர் போட்டது. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சாஃப்டான பிரஷ் எடுத்துட்டு இந்த சாஃப்டான பிரஷ்ல ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 3 மெத்தட்ல இப்போ கலர் கரெக்ஷன் பண்ண போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா திக்கா இருக்கிற ப்ளூ எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுட்டு அப்படியே லைட்டா மேலாம இப்படி வந்து அப்ளை பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இதை நான் எப்படி அப்ளை பண்றேன்னா, இப்போ டீசெலக்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்ப டீசெலக்ட் பண்ணிட்டு பாருங்க. இப்ப இந்த இடமும் நான் கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். இப்ப இங்க ஒரு கலர் இருக்கும், இங்க ஒரு கலர் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நான் ஃபுல்லாவே கொண்டுட்டு வரல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் போட்ட ஹேர் கலர் இருக்கும், இங்கதான் நான் வந்து கலர் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்ப ஹேர்ல இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி வச்சே நீங்க வந்து கலர் அப்ளை பண்ணலாம். இப்ப இந்த கலர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இன்னொரு கலர், அதாவது ஓகேங்களா, இப்ப இன்னொரு கலர் என்னன்னா ரோஸ் கலர். ஓகேங்களா? இந்த ரோஸ் கலர் எடுத்துட்டு இப்ப இந்த ரோஸ் கலரை நான் அப்ளை பண்ணிட்டே உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இதை வந்து லைட்டா மட்டும் ப்ளூவை தெரியுற மாதிரியே வச்சு மேலோட்டமா அப்படியே ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். இப்ப இங்க ஒரு கலரு இப்ப எடுத்துக்கிட்டேன். இப்ப இங்க ஒரு கலரு, இங்க ப்ளூ கலரு, இங்க ரோஸ் கலர். தெரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது தெரியுதுங்களா? இப்ப இதை எப்படி வச்சுக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கலர் இருக்கு, இதை இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி இங்க ப்ளூ கலர் வச்சுட்டோம். இந்த ப்ளூ கலர்ல இருந்து சும்மா லைட்டா ஒரு 6 இன்ச்சு தள்ளி அது மேல ரோஸ் அப்ளை பண்றோம். இப்ப இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டோம் இந்த சைடு. இப்ப இதை இப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், அடுத்த நெக்ஸ்ட் வந்து அது மேலேயே வந்து ரெட் கலர் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப இது மேலேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சமா ரெட்டை கொடுத்துட்டு அதையும் வந்து பிரஷ் சைஸ் கம்மி பண்ணிட்டு
அப்படியே மேலாம லைட்டா மட்டும் ரெட்டு, அதாவது உங்களுக்கு ரோஸ் வந்து தெரியணும், மாத்திரக்கூடாது, ரோஸ் வந்து தெரியணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல உங்களுக்கு எத்தனை கலர் வந்து ஒன்னா வந்திருக்குன்றத. இப்ப பாருங்களேன், இப்ப இங்க வந்து நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹேர் போட்ட லேயர் இது அதோட கலரு, இப்போ வந்து ப்ளூ கலரு, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலரு, அப்புறம் ரெட் கலர். இப்ப இந்த 4 கலரு நமக்கு ஒன்னா மேல ஏறுது பாத்தீங்களா, இப்படிதான் நம்ம கலர் கரெக்ஷன் வந்து பண்ணணும். 1 2 3 4ன்னு இப்படி ஏறுது பாத்தீங்களா. சோ இதான் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகணும். இப்ப இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை இப்படியே விட்டுருணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதுக்கு மேலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த எல்லோ கலர் ஹேரை வந்து நம்ம இதுல கொண்டு வர போறோம். ஓகேங்களா. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், உங்களோட ஸ்மச்சிங் லேயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த லேயர் ஒரிஜினல் லேயர், இந்த லேயரை கண்ட்ரோல் புடிச்சு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரஷ் டூல்ல போயிட்டு சாஃப்டான பிரஷை எடுத்துட்டு சும்மா லைட்டா இப்ப என்ன பண்றீங்கன்னா கலர் பாக்ஸ்ல வந்து ரெட் கலர் வச்சுக்கோங்க. ரெட் கலர் வச்சுட்டு இந்த ஒரு சைடு மட்டும் அப்படியே சும்மா லைட்டா அந்த ரெட் தெரியுற மாதிரி மட்டும் நீங்க அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. வரேன். ஒரு சைடு மட்டும் இப்படி வந்து கலர் தெரியுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்ப டீசெலக்ட் பண்ணிருங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்ப எப்பயுமே நம்ம ஒர்க்னு பண்ணும்போது ஒரு சைடு வந்து லைட்டிங் காமிப்போம். ஓகேங்களா. அது ஒரு சைடு உங்களுக்கு லைட்டிங் வேணும், அது ஒரு சைடு மட்டும் எல்லோ டோன்ல வேணும்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து லைட்டிங்காக பின்னாடி பேக்ரவுண்ட்ல எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இப்ப இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்ட்ரா ஒரு லேயர்ல ஹேர் போட போறோம். ஓகேங்களா. அந்த லேயர் தான் இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹேர் போடுறது. அதுக்கு வந்து நான் இப்ப 7.0 சும்மா ஹேர் வந்து இதுல அந்த அளவுக்கு பினிஷிங் வராது. ஸோ இருந்தாலும் நம்ம அதில் வைக்கிற செட்டிங்ஸ் இதில் வச்சுட்டு அப்படியே அதுக்கான ஹேரோட இதை கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரா எல்லோ இருக்கும், திக்கா. ஓகேங்களா. இந்த கலர் எல்லோ எடுத்துட்டு மறுபடியும் அதே லேயர்லயே வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, சும்மா இதுக்குன்னு ஒரு டூப்ளிகேட் லேயர் போடணும். ஓகேங்களா. இந்த டூப்ளிகேட் லேயர் வந்து எதுக்காகனா உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை எடுத்துடலாம், வேற மாதிரி கூட நீங்க ஏர் ட்ரை பண்ணலாம். இப்ப இதை எடுத்துட்டு இப்ப இந்த லேயர்ல நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் இது மேலே வந்து சின்னதா அந்த ஹேரை போட்டு அந்த இடத்த வந்து கவர் பண்ண போறோம். இப்ப இதே மாதிரியே வந்து எல்லா சைடும், அதாவது ரொம்ப உள்ள வந்துடக்கூடாது, மேல மட்டும் அந்த முடி பறந்துருக்கிற மாதிரி எஃபெக்ட்ல மட்டும் இந்த கலரை வந்து அப்படியே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த கலரை வந்து நீங்க எல்லா இடத்தையும் கொண்டு வரலாம், அந்த பச்சை கலருக்கும் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஏன்னா கலருக்கு கொண்டு வந்தாதான் அதோட கலர் கொஞ்சம் அந்த ஏறுறது இறங்குறதும் உங்களுக்கு தெரியும். அது எப்படி நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் இங்க போட்டோம். ஓகேங்களா. இப்ப இந்த கலரை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மல் கலரு இங்க கலர் அப்ளை பண்ணி அப்படியே ஷேடாவா பொறுமையா போய் இங்க அதிகமாகி இங்க பியூர் கலரா தெரியுற மாதிரி. இதுக்காக தான் நம்ம வந்து இதை போடுறோம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹேரை வந்து பர்ஃபெக்டா ஒரு 4 மெத்தட்லயே ஒரு கலர் கரெக்ஷன் கொண்டு வந்துட்டோம். ஸ்டார்டிங்ல யாரு பண்ணாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல நீங்க எப்படி அந்த ஹேர் ஒர்க்கோட கலர் கரெக்ஷன் பண்ணாலும் இதே மாதிரியே பண்ணுங்க. ஓகேங்களா. இப்படிலாம் கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதோட மெர்ஜ் பண்ணிட்டு இதை வந்து இதோட ஃபில்ல போயிட்டு கொஞ்சம் குறைக்கணும். இப்படி கொஞ்சம் லைட்டா டிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் இருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு இமேஜோட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேஸை விட்டு ஹேர் மட்டும் பளிச்சுன்னு தெரியக்கூடாது, அதுக்காக இதை நான் சொல்லிக்கிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கும் நம்ம இப்ப முன்னாடி ஆல்ரெடி கலர் கரெக்ஷன் பண்ண லேயர் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இதுக்கும் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம இப்ப ஒர்க் பண்ணது. இதுக்கு வந்து ஃபில்டர் எல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் கலர் டிம்மா தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் கலர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. நீங்க ஒரு ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ஹேர் கலர் கரெக்ஷனுக்கு ஒரு 3 மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் எடுத்து ஒரு சைடு ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் டூல வச்சு ஒரு சைடு செலக்ட் பண்ணி கிரீன் கலர் சேச்சுரேஷன்ல போயிட்டு ஏத்திருங்க. அடுத்தது உங்களோட கண்ட்ரோலை வச்சு கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி ஒரு லேயரை வந்து நம்ம ஹேர் ஒர்க் போட்ட லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு பிரஷ் டூல்ல போயிட்டு சாஃப்டான ப்ரஷ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் திக்கா ப்ளூ வந்து ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கிங்க, ஃபெதர் வந்து 100 வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற லேயரை விட்டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மேலோட்டமா அதை வந்து ஒரு அப்ளை பண்ணிடணும். அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல வச்சு ரோஸ் கலர் அப்ளை பண்ணிடணும். ரோஸ் கலருக்கு மேல சும்மா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ரெட் கலர் அப்ளை பண்ணிடணும். இதுல உங்களுக்கு தெரியணும் நமக்கு வந்து அந்த கலர் எல்லாம் கரெக்டா தெரியுதா, ரோஸ் எது ப்ளூ எதுன்னு தெரியுதான்றத பாத்துக்கணும். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு நியூ லேயர் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷ் டூல்ல போயிட்டு CS6க்கு வந்து நீங்க ஹேர் வந்து எல்லோ கலர்ல வச்சு ஹேர் கவர் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஆயிடும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹேருக்கான அந்த அந்த கலர் கரெக்ஷன் வந்து ஒரு ஆயில் எஃபெக்ட்டுக்கு பக்காவா ரெடி ஆயிடும். இதே வந்து நீங்க நிறைய குழந்தைங்க இமேஜ், ஆக்டர் இமேஜ், ஹீரோயினி போட்டோ எதுக்கு வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு சிங்கிளா எனக்கு இந்த ஒரே கலர் வந்து சிங்கிள் கலரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேச்சுரேஷன்ல போயிட்டு லைட்டா சேச்சுரேஷன் அப்படி இது பண்ணிட்டு உடனே மறுபடியும் வந்து கலர் பேலன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கலர் என்ன கலர்ல வேணுமோ அப்படியே கலரை மாத்திக்கிட்டீங்கன்னா முடிச்சு போச்சு. ஓகேங்களா? சும்மா இந்த மாதிரி கலரை கூட நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு எனக்கு இந்த கலர் பிடிக்கல, ஒரே கலரா சிங்கிள் கலரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேச்சுரேஷன்ல போயிட்டு கலரை சேச்சுரேஷனை ஃபுல் பண்ணிட்டு கலர் பேலன்ஸ் வந்து மிட் டவுன்ஸ் கொஞ்சம் எல்லோ ரெட்டு, ஹைலைட்ஸ் கொஞ்சம் லைட்டா எல்லோ ரெட் இப்படி போட்டீங்கன்னா கலர் மாறிடும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கலர்லயும் வச்சு நீங்க இதோட ஃபில்லை வந்து குறைச்சிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு பேக் வந்து ஹேர் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஹேருக்கு சின்ன கலர் கரெக்ஷன் மெத்தட் தான். ஸோ இதை வந்து சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ, இந்த வீடியோ வந்து அளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான் உங்களுக்கு, அதை ஒரு வீடியோ மூலயமா நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து எப்படி ப்ரோ நீங்க ஹேருக்கு வந்து இப்படி கலர் கரெக்ஷன் பண்றீங்க, அது எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் போட்டுட்டேன். இன்னும் உங்களுக்கு பெயிண்டிங்ல என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன கேதுன்னு கேட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தனியா உங்களுக்கு வீடியோ போடுவேன். இந்த வீடியோ அளவுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து உங்களுக்கு புதுசா ஒரு வீடியோ வரப்போகுது, அதை நான் சொல்றேன். ஒரு கஸ்டமர் போட்டோவை ஒரு 4-5 பார்ட்ல நம்ம வந்து அதை ஸ்டெப்பா கொண்டு போறோம். அதை ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் போட்டோவை ஸ்டார்டிங்ல இது வந்து ஒரு பிகினருக்கு வந்து இருக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லாவே. அது வரும் பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஆயில் எஃபெக்ட்ல எப்படி ஸ்மச் பண்றது, என்னென்ன பிரஷ் யூஸ் பண்றது, எப்படி கலர் கரெக்ஷன் ஒரு கஸ்டமர் போட்டோவை ஒரு ஸ்டார்டிங் பிகினர் பண்ணா எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இனிமேல் வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வரும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.